வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி தொட்டிக்கு ஃப்ளமிஸ் பாண்டை பயன்படுத்தி தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு. நாங்கள் இப்போ சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு பண்ண வீடியோலையும் சொல்லியிருக்கோம். கலவையை தேம்பாவாட்ட கொல கொலன்னு எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் தான் கட்டு வேலைக்கு கலவையை பயன்படுத்தணும். மேலே போட்டு தான் பயன்படுத்தணும். உதிரி கலவை போட்டு ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்து ஊற்றி பேக் பண்ணுறது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பல இடத்துல நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் இந்த செங்கல் நல்ல செங்கலா அப்படின்னெல்லாம் கேட்டு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். செங்கலில் அதுலேயும் வயர்கட்டு கல்லுங்க. அதாவது அந்த வயர்கட்டுங்கிறது கூட அவர் சொல்ல தெரியல. 2 பக்கம் வரி வரியாக இருக்குங்க கல், நல்லா மிஷின் கல்லுங்க, நல்லா பெருசாக இருக்குதுங்க கல் அப்படின்னாரு. அந்த கல்லை பயன்படுத்தினோம்னா பிளாஸ்டரிங் பண்ணனா ஒட்டாதாம்மா, வெடிப்பாக வந்துருமாம்மா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த கல்லை என்னங்க பண்ணலாம், அது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டார். அதாவது வயர்கட் கல் நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய கல்லை விட அது வடிவமைப்பில் மெஷினில் வரும்போது பார்த்திங்கன்னா 4 பக்கம் கார்னர் எல்லாமே எட்ஜஸ் எல்லாமே நல்ல லெவலில் இருக்குது. அதே மாதிரி அது மிஷினில் நல்லா கம்பர்ஸ் பண்ணி வர்றதுனால அதில் வாய்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா சாலிடாக வெயிட்டும் அந்த கல் நிறைய நல்ல வெயிட்டை கிடைக்கிது. ஆக்சுவலி நம்ம கட்டட வேலைக்கு பயன்படுத்துறது உண்மையாலுமே ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். கட்டடத்தை கட்டிக்கிட்டு அந்த பூச்சுக்கு முன்னால் அந்த வரிகளெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக வந்திருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃப்ளமிஸ் பாண்டு வச்சு கட்டடத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளமிஸ் பாண்டை வச்சு கட்டடத்தை போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, கலவை கம்மியாக செலவாகும். அதே மாதிரி கல் லாக்காக இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில லாக் மாதிரி இருக்கும். அப்போ கல்லை பிரித்து எடுக்கிறது சிரமம். ரெண்டாவது அதை களைச்சி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். அப்புறம் அந்த தூக்கு விட்டு பூசும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டடம் பண்ணும் பொழுது அண்டுலேஷன்ஸ் செவுத்தில் வர்றதில்லை. ஃப்ளமிஸ் பாண்டு வச்சு பண்ணுறதுனால வர்றதில்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் இப்போ பண்ணுற கட்டடத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வயர்கட் கல்லை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சிலர் அந்த வயர்கட்டுங்கிற அந்த கல்லை தவறான விமர்சனம் பண்ணி ஒரு தவறான வதந்திகளை கட்டிகிட்ருக்காங்க ஊருக்குள்ளே. நாங்கள் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வயர்கட் பிரிக் கண்ட்ரி பிரிக்கை விட நல்லா தான் இருக்குது. வயர்கட் பிரிக்கு ரோட்டரி சாம்பரில் வச்சு வேக வச்ச கல்லாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி வேஸ்டேஜ் கல்லில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நாட்டுக்கல்லை பயன்படுத்துகிறத விட வயர்கட் கல்லை பயன்படுத்தும் பொழுது வேஸ்டேஜும் கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக காஸ்ட் பார்த்திங்கன்னா வயர்கட் கல்லை பயன்படுத்தி பண்ணும் பொழுது தான் செலவு குறையுது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அப்புறம் இந்த கல் வச்சு கட்டுறதுனால கிரிப்பு கிடைக்காதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 4 பக்கம் வரி போட்டு நம்ம ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில வரி போட்டு விட்றோம். அதே மாதிரி அந்த கல்லுலேயே பார்த்திங்கன்னா 2 சைடு டைமண்டாக டிசைன் இருக்கும். ப்ளஸ் அந்த கம்பெனியோடைய சீல் இருக்கும். அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது கிரிப்னஸ்க்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த வித தப்பும் நடக்காது. ஸோ இது அருமையாக இருக்கும். இன்னும் விஷயம், இதை பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அவங்க எப்படி அந்த செங்கலில் அடுக்குறாங்க, கலவை பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு டைம் நோட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பண்ணுறது கட்டடத்துக்கும் சேஃப்டி. ரெண்டாவது மெட்டீரியல் யூசேஜும் ப்ராப்பராக வரும். கலவை அளவாக செலவாகும். ஸோ அந்த மாதிரி பல வகையான அட்வான்டேஜஸ் இந்த ஃப்ளமிஸ் பாண்டில் இருக்குது. அதே மாதிரி செங்கலை தேர்ந்தெடுக்கிறதுலையும் நல்லா இருக்கணும். ஆக்சுவலி செங்கலை செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கணும், தண்ணி உறிஞ்சுறது குறைவாக இருக்கணும் ஒன்று. அதே மாதிரி செங்கலை மேலேருந்து தூக்கி கீழே போட்டோம்னா உடையக்கூடாது. அப்புறம் 2 செங்கலை எடுத்து தட்டி பார்த்தோம்னா கணீர்னு பெல் சவுண்டு வரணும். இந்த மாதிரி தான் ஃபீல்டில் செங்கலை நல்ல செங்கலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடாலஜி. இந்த வயர்கட் பிரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி கரண்டியில் வெட்டும் பொழுது பார்த்திங்கன்னா வெட்டுறதே சிரமம். கல்லை ஈரம் பண்ணிட்டு வெட்டினா தான் வெட்ட முடியும். வரக்கல்லை வெட்டினீங்கன்னா வெட்டவே முடியாது. சில நேரங்களில் நாங்கள் இந்த குத்துக்கல்லை வச்சு கட்டுறதுக்கு கட்டிங் மிஷினில் வெட்டி தான் கல்லவே நாங்கள் பயன்படுத்துகிறோம் வயர்கட் பிரிக்கு.
அதே வந்து நாட்டுக்கல்லாக இருந்துச்சுன்னா கரண்டியில் தட்டினாலே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஈரம் பண்ணி அந்த கல்லை உடைச்சா மட்டும்தான் ரெண்டாக உடைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த கெண்டிக்கல் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃப்ளமிஸ் பாண்டை வந்து பயன்படுத்தினா கட்டடம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை அதாவது ஒர்க் டன் அவுட்டன் வந்து வேகமாக நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். நார்மலாக வந்து இங்கிலீஷ் பாண்டை பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஃப்ளமிஸ் பாண்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து இது வந்து எக்கனாமிக்கலாக சொல்ல முடியாது. லேபரை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் அன்எக்கனாமிக்கலாக போகும். மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தா குவாலிட்டியாக நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பிரிக் வந்து எப்படி அடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. நன்றி, வணக்கம்.